Hi, hello friends, welcome to ᴅᴏᴍᴍᴇ. இப்போ நம்ம இந்த விசுவலேஷன் மெத்தட் பார்க்குறோம். இந்த விசுவலேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதில் போய் டவுன் பண்ணிக்கலாம். இந்த விசுவலேஷன் மேக் பண்ண முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே தெரியுற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்கள் ஏப்ளர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏப்ளர் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு டாப்பில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஐக்கன் இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி விட்டிங்கன்னா பாட்டமில் வந்து லோட் ஃப்ரம் ஃபைல் இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வந்து நான் கொடுத்துருக்க டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ அந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டம் வந்து செட் ஆகிடும். இப்போ அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எம்டியாக இருக்கும். உங்களுக்கு இதில் எப்படி சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் பதில் பென்சில் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டாக ஒரு இமேஜ் இருக்கும். அது எதுக்கு நான் இமேஜ்னு உங்களுக்கு டேக்லைன் கொடுத்துருப்பேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இமேஜ் அது வந்து இப்போ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு இமேஜ் இருக்குது. அது ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டமர் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் எந்த ஃபோட்டோ இமேஜ்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ உங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. இப்போ என்கிட்ட இருக்க ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இப்போ நான் இந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு செட் ஆகிடும் இந்த மாதிரி வந்து. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து இன்னொரு இமேஜ் கொடுத்துருப்பேன். அது எதுக்கு நான் இமேஜ் பார்த்தீங்கன்னா ஷேடோ வந்து ஆட் பண்ணிருக்கேன் இமேஜ். இப்போ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு இமேஜ் இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டமர் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து நாலாவது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் உங்களுக்கு ஷேடோ இருந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் உங்களுக்கு பாக்ஸ் இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிளாக் ஷேடோ வந்து ஆட் ஆகிடும் சுற்றில வந்து. இப்போ பேக் வந்துக்கிறேன். இப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளர் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்கும் நான் பிளர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்டிகல்ஸ்லாம் மூவாயிட்டே இருக்குது பார்த்தீங்களா, சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ். அதுக்கு சுற்றிலும் பார்த்தீங்கன்னா அவுட்டரில் வந்து உங்களுக்கு பிளராக தெரியுற மாதிரி ஒரு பிங்க் கலரில் தெரியுது பார்த்தீங்கன்னா பிளர் ஆஃபில் உங்களுக்கு பிளிக் ஆகி உங்களுக்கு எரியிற மாதிரி இருக்கும். லைட்டிங் எஃபெக்ட்டில் வந்து அதுக்குன்னா பிளர் ஆஃபிட் தான் இது. நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ணி வச்சுன்னா அதை ப்ரெஸ் பண்ணி இதில் அப்பியரன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரைட் சைடு. அதை ப்ரெஸ் பண்ணி இதில் கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான கலரை இதில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு இமேஜ் இருக்கும். அதுக்குள்ளே வந்து அது எதுக்கு நான் இமேஜ் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிருக்கான இமேஜ். அந்த ஒயிட் கலர் ஃப்ரேம் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஆட் பண்ணி தான் வச்சுருக்கோம். உங்கள் இமேஜில் வந்து நீங்கள் ஆட் பண்ண தேவையில்ல. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு இமேஜ் இருக்குது. அது எதுக்குண்டான இமேஜ் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பிஎன்ஜி இமேஜ். உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணி தான் வச்சிருக்கேன். மூடு ஃபீல் த சாங்னு ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து அதை எப்படி வந்து விசுவலாக வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்கிறோமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட் ஆல்பம் ஆர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லாஸ்ட்டில் வந்து அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து பாக்ஸ் ஐக்கனில் வந்து டிக் பண்ணியிருக்கும். அதை டிக் எடுத்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட் ஃபீல் த சாங் வந்து ஆட் ஆகிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பார் கொடுத்துருக்காங்க. அது இதுக்குன்னு பார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பார் இருக்கும். உங்களுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பார் இருக்கும். உங்களுக்கு அதில் ரைட் சைடு பார் அதுக்குண்டான பார் தான் இது வந்து. இப்போ அது கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்குது. அது இதுக்குன்னு இமேஜ் பார்த்தீங்கன்னா ஹார்ட் இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கான இமேஜ். இப்போ அது ஹார்ட் இமேஜ் எப்படி ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து இமேஜில் ஆட் பண்ணி தான் வச்சுருக்கேன். நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ கலர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜுக்குள்ளே இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டாக ஒரு கலர் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் வந்து ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவுமே வந்து ரெண்டாவது கலரில் உள்ளேயும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாட்டம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து விசுவல் ஆகிடும். உங்களுக்கு வந்து இந்தமாதிரி பிளாக் கலரில் ஹார்ட் இமேஜ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு இமேஜ் இருக்கும். அது எதுக்குண்டான இமேஜ்னு பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து ஆட் பண்ணுறதுக்கான இமேஜ். இப்போ சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்குண்டான இமேஜ் இது வந்து. இப்போ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு இமேஜ் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டமர் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜ் கொடுத்து இங்கே எந்த ஃபோட்டோ வச்சுருக்கேன்னு பாருங்கள். எந்த ஃபோட்டோ வச்சுருக்கேன்னு பார்த்துட்டு அந்த ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ அந்த பார்டர் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ என்கிட்ட இருக்க ஒரு பார்டர் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்டர் இமேஜுக்கு உண்டான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். நீங்கள் அதில் டவுன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பேக் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பார்டர் இமேஜ் வந்து இந்த மாதிரி ஆட் ஆயிரும். உங்களுக்கு சுற்றிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆட் ஆயிரும். ஓகே, அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள வந்து இன்னொரு பார் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கிற பார்த்தீங்கன்னா அந்த அதுக்குண்டான பார் உங்களுக்கு. இப்போ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்குது. அது எதுக்குண்டான இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசுவலாகவே காமிச்சிடும். உங்களுக்கு வந்து அதில் வந்து டேக்கில் உங்களுக்கு கொடுக்கல ஆகுது. அது எதுக்குண்டான இமேஜ்னு அதில் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். ஸ்டார் பிஎன்ஜி அதுக்குண்டான இதுதான் அது. ஓகே, இதில் வந்து ஆட் பண்ணி தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு. அது எப்படி நம்ம வந்து கொஞ்சம் வந்து விசுவலாக உங்களுக்கு காமிக்கிறமே பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டாக உள்ளதை வந்து கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா 250 ஃபஸ்ட்டாக உள்ளதை வந்து 250 பாயிண்ட்ஸில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ வந்து பேக் வந்துடுறேன். இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்குது. அது எதுக்குன்னு இமேஜ் பார்த்தீங்கன்னா அவங்க டெக்ஸ்ட்டு பெயிஞ்சி இமேஜ் எதுவும் பிக்சர் லேபில் வந்து ரெடி பண்ணிச்சுன்னா அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான இமேஜ் தான் வாட்டர் மார்க் இமேஜ். இப்போ ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ⴅⴏᴍᴇ நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி வந்து உள்ள உங்களுக்கு இம்போர்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். நீங்கள் எதுவும் வந்து சேஞ்ச் பண்ண நினச்சா அதை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜில் போய் கஸ்டமரில் பிக் இமேஜ்னு கொடுத்து நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து. ஓகே, இப்போ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காம்பஸின் 1ல் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. அது எதுக்குன்னு அந்த டெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அந்த மூடு ஃபீல் த சாங் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள வந்து டைம் ஓடிட் பண்ணுறீங்க. அந்த டைம் வந்து ஆட் பண்ணுறதுக்கான டெக்ஸ்ட் அது உங்களுக்கு டைம் வந்து ஆல்ரெடி வந்து ஆட் பண்ணி தான் இருக்குது. நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்குது.
இப்போ அது எதுக்குன்னு பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜுக்கு மேலே வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பியரன்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரில் பாக்ஸனை கிளிக் பண்ணிட்டு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸை நாங்கள் கொடுக்குற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டாக உள்ள பிளராக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு பார்ட்டிகல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அது எதுக்குன்னு பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் இமேஜ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா பிளர் ஆஃபில் வந்து அதுக்குண்டான பார்ட்டிகல்ஸ் தான் இது. உங்களுக்கு ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ணி நினச்சிங்கன்னா அதுக்கு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஜென்ரல் கீழே வந்து அதை ப்ரெஸ் பண்ணி இதில் வந்து கலர் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கலராக சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான கலரை இதில் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பேக் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு ஏ பிளேயர் எடிட்டிவ் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.